ஹலோ நண்பர்களே! 3 பணக்கார வியாபாரிகள் கதைய பத்தி பார்ப்போமா? சேகு என்ற பெயருடைய திருடன் ஒருவன் வசித்து வந்தான். ஆனாலும் அவன் மிகவும் புத்திசாலியாகவும், அறிவார்ந்தவனாகவும் இருந்தான். ஒரு நாள் 3 பணக்கார வியாபாரிகள் அந்த நகரத்திற்கு வந்தார்கள். அந்த திருடன் வியாபாரிகளிடம் சென்று அவர்களை மரியாதையாக வரவேற்று, "நான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன்" என வேண்டினான். எனவே அந்த வியாபாரிகள் அவனை தங்களுக்கு வேலைக்காரனாகவும், சமையல்காரனாகவும் இருக்க சம்மதித்தனர். சில மாதங்களுக்கு பிறகு 3 வியாபாரிகளும் தாங்கள் நகரத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது. அவர்கள் தங்களுடன் மிகுதியான தங்க நகைகளை எடுத்துச் செல்ல வேண்டி இருந்தது. அவர்கள் அந்த தங்க நகைகளை ஒரு ரகசிய பையில் மறைத்து வைத்து பயணத்தை மேற்கொண்டனர். திருடன் சேகு இந்த செயல்களை பார்த்திருந்தான். அவன் வியாபாரிகளிடம், "அன்பார்ந்த வியாபாரிகளே, நான் உங்களுக்கு பணியாற்றுகிறேன். என்னையும் உங்களுடன் கூட்டிச் செல்லுங்கள்" என்று கேட்டான். அந்த வியாபாரிகள் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை தங்களுடன் அழைத்துச் செல்ல சம்மதம் தெரிவித்தனர். திரும்ப செல்லும் வழியில் காட்டிற்குள் பெரிய பழங்குடி கிராமத்தை அடைந்தனர். அந்த கிராமத்தில் ஒரு கொடுமையான, காட்டுமிராண்டித்தனமான பழங்குடியைச் சேர்ந்தவன் ஒருவன் இருந்தான். அவன் அங்குள்ள மக்களை பிடித்து திருடி வாழ்க்கை நடத்தி வந்தான். காட்டுமிராண்டிகளின் தலைவன் ஒரு மாயக்கிளியை வைத்திருந்தான். அந்த மாயக்கிளி அந்த வியாபாரிகள் கிராமத்திற்குள் வந்தவுடனேயே, "பணக்கார வியாபாரிகள் வந்துள்ளனர். அவர்களிடம் மறைக்கப்பட்ட தங்க நகைகள் உள்ளன. அவர்களை கொன்று அவைகளை பறித்துக்கொள்" என கிளி அலறியது. உடனே அந்த திருட கூட்ட தலைவன் 3 வியாபாரிகளின் மீதும் சோதனை மேற்கொள்ள தொடங்கினார். அந்நேரம் சேகு ஒரு முக்கியமான யோசனையை மேற்கொண்டான். அவன் 3 வியாபாரிகளுக்கும் கொடூரமான நோய் இருப்பதாகவும், அந்த நோய் அவர்களை தீண்டுவர்களுக்கும் உடனே பரவிவிடும் என்றும், இந்த நோய் யாராலும் குணப்படுத்த முடியாது, அதற்காக சிகிச்சை மேற்கொள்ளத்தான் அவர்கள் வெளியூர் செல்கிறார்கள் என்றும் அவன் சாவகமாக ஒரு பொய்யை கூறினான். அந்த பொய்யை காட்டுமிராண்டி கூட்டத்து தலைவரும் நம்பிவிட்டார். அந்த நோய் தமக்கு வந்துவிடும் என்ற பயத்தில் 3 வியாபாரிகளையும் தொடாமல் விட்டுவிட்டார்கள். இவ்வாறு சேகு அந்த 3 வியாபாரிகளையும் நல்ல முறையில் காப்பாற்றி அவர்கள் சொந்த ஊரிற்கு சென்று சேர்த்து விட்டான். 3 வியாபாரிகளும் சேகுவின் இந்த வீரச் செயலைக் கண்டு அவனை நிரந்தரமாகவே தங்களுடனேயே வைத்துக் கொண்டார்கள். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பாய்.